இப்ப நீங்க 40 வயசுக்கு மேலன்னு சொல்லும்பொழுது, இந்த மெனோபாஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ம். இந்த சித்த மருத்துவத்துல இருக்கா? மெனோபாஸ் தள்ளி வச்சா, அது பெரிய புற்றுநோய் ப்ராப்ளத்த கொண்டு வரும். எந்த டைம்ல மெனோபாஸ் வருதோ, அது வரைக்கும் நம்ப அத கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெனோபாஸ் வந்துட்டா, அத தள்ளி போடுறப்போ, அது புற்றுநோய் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சில பெண்கள் வந்து மெனோபாஸ் வந்துட்டா நம்ம இளமை இழந்துடுவோம்னு அதுக்கான ஊசிகள் போட்டுட்டு, ம். அதனால கர்ப்பப்பை புற்றுநோய் வந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அது போடுற டாக்டர் அத போட வேணாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ம். அவங்க நெனைப்பு என்னன்னா, நம்மளுக்கு மெனோபாஸ் வந்துட்டா உண்மையாவே மெனோபாஸ் வந்துட்டா என்ன தெரியுமா? ஆண்கள், பெண்கள். பெண்கள் வந்து ஆண்கள். அவ்வளோதான். எல்லாம் ஒண்ணு. ஓ! அவ்வளோதான். பெண்கள் வந்து ஆண்களா ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்களுக்கு அந்த நளினம் கொஞ்சம் குறையும். ஓகே. மென்சஸ் இருக்காது. ம். கொஞ்சம் ரஃப்பா இருப்பாங்க. மெனோபாஸ் டைம்ல நெறைய பேர் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க. ம். ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையா நம்ம முதல்லயே நானே என்கிட்ட அந்த மெனோபாஸ் ஆகுற பெண்களுக்கும் நான் அட்வைஸே பண்ணி அனுப்பியிருக்கேன். ம். அத தள்ளி போடக்கூடாது. மென்சஸ தள்ளி போடக்கூடாது. மென்சஸ வர வைக்கக்கூடாது. மறந்து ம். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி. ஆனா உணவு முறைகள்ல இத செய்யலாம். இப்போ மெனோபாஸ் கூட தள்ளி போடுறதுக்கு வழி இருக்கு. எப்படி இருக்குதுன்னா, நெறைய காய்கறிகள், உணவுகள், வாக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ம். அவங்கள தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இப்போ ஒரு ஹெல்தி அம்மா லைஃப் ஸ்டைல்ல ஆமா. இருக்கும்போது. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு 46 வயசுல மெனோபாஸ் வந்துருது. அவங்க அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு நான் 45 வயசுல குழந்தை குடுத்தேன். இப்ப இந்த அம்மா இன்னும் மென்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. 47 வயசுலயும். அவங்க அம்மா மெனோபாஸ் ஆன டைம விட அந்த அம்மா தாண்டிடுச்சு. ம். ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறுனதுனால. அது ஓகே. மாரி ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் தள்ளி போடலாம். அதுக்காக எப்பவுமே மெனோபாஸ் வந்து வரக்கூடாதுன்னுலாம் செய்துக்க பண்ண முடியாது. முடியும். இதான் நான் என்ன சொல்றேன்னா, இயற்கையோட நம்ம போராடக்கூடாது. ம். இப்போ சின்ன வயசுலயே நெறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் வரதும், மாரடைப்பு வரதும் ரொம்ப இயல்பாகிட்டு இருக்கு. ரொம்ப அதுக்கான ஜாஸ்தி முக்கியமான ஆயிட்டு இருக்கு. அது காரணம் ஸ்கூல் பையனுக்கு கூட ஒரு பையனுக்கு வந்து இது நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்றது அதே தான். உணவு உணவு முறை பழக்கம். சரியில்லை. பழக்கவழக்கங்கள் சரியில்லை. அவங்களோண்டு சின்ன பிளாஸ்டிக் டப்பால அடைச்சு என்னமோ வச்சு குடுத்து அனுப்புறாங்க. ம். ஒரு நல்ல ஸ்டீல் பாக்ஸ்ல கொஞ்சம் கேப் குடுத்து அடைச்சு குடுக்கக்கூடாது. ஓ! நாத்தம் அடிச்சிடும். கொஞ்சம் மேல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எம்ப்டி பிளேஸ் இருக்கணும். இருக்கணும். அதுல வந்து ஒரு பருப்பு சாதம், நெய் போட்ட ம். பருப்பு சாதம், கொஞ்சம் ரசம் சாதம், கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுறாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு. இந்த மாரி வச்சு குடுத்தா பசங்களுக்கு இதெல்லாம் வராது. ம். இதெல்லாம் இல்லையே! ரெடிமேட் ஃபுட் போட்டு அடைச்சு வந்து பிளாஸ்டிக் டப்பால அதுவும் பிளாஸ்டிக்ல லஞ்ச் பாக்ஸ் இருக்குல்ல, ம். அதுல சூடா வச்சோம்னா, அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். பாதிப்பு உண்டாக்கும். அது குடுக்கக்கூடாது.